ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி காலையில் தோட்டத்தில் என்ன எதுவும் பூ இருக்கான்னு பறிக்கலான்னு வந்திருக்கேன். பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு என்ன பூ கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு. இங்கே ஒரு ரோஸ் பூத்துருக்கு, காமிக்கிறேன். அழகாக ஒரு ரோஸ் ஒன்று பூத்துருக்கு. இதை நம்ம இன்றைக்கி பறிச்சுக்கலாம். ஆக்சுவலாக நான் தோட்டத்துக்கு பச்சை மிளகா பறிக்க வந்திருக்கேன். பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன கிடைக்கிது, என்ன பூ கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்களுடைய பச்சை மிளகா செடி. இப்போ மணி 6 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு மல்லிகைப்பூ இருக்குது, பறிச்சிக்கலாம். சமையலுக்கு பச்சை மிளகா பறிக்கலான்ட்டு வேகமாக ஓடி வந்தேன். இங்கே ஒரு ரோஜா பூ இருக்குது. ஒரு மல்லிகைப்பூ. பச்சை மிளகா கீரைக்கு போடுறதுக்கு, கீரை கடைசலுக்கு போடுறதுக்கு பறிக்க வந்தேன். இப்போ இருக்கிற பச்சை மிளகாலாம் காரமே இல்லாததுனால நம்ம ஒரு நாளைக்கு சமையலுக்கு 100 கிராம் பச்சை மிளகா பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அப்பவும் காரம் பற்ற மாட்டேங்குது. எப்போ ஹைப்ரிட் உள்ளே வந்ததோ எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஓகே, இன்றைக்கி சமையலுக்கு இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நான் திரும்ப பறிச்சுக்கிறேன். டெய்லி இதே வேலையாக இருக்குது. நேற்றுக்கே சந்தையில் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம் போல இருக்குது. இந்த சாண்டில் கலர் 7 ரோஸ் பறிச்சுக்கலாம். இதுவும் பூத்துருச்சு நல்லா, இதுவும் பறிச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு நமக்கு டார்க் ரோஸ் கலரில் ஒரு பூ, ரோஸ் கலர் பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது ரோஸ்லேயே இது ஒரு பன்னீர் ரோஸ் கிடையாது, இது ஒரு வெரைட்டியான ரோஸ். இதை இப்போ நம்ம பறிச்சிடலாம். இப்போ இந்த ரோஜா பூவை நான் பறிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரோஜா பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதோடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போயிட்டு வேலையை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நான் பச்சை மிளகா பறிக்க வந்தேன். கூடவே கொஞ்சம் ரோஜா பூவும் கிடச்சிச்சு. இதை எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் கீரை கடைசல் செய்கிறதுக்கு தயாராகலாம். நாளைக்கு சண்டே, நாளைக்கு எல்லா பச்சை மிளகாயும் பறிச்சுக்கலாம். டெய்லி வந்து அவஸ்தைப்பட முடியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலே போயிட்டு தோட்டத்தில் இருந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்திருக்கேன். 7 days, அதில் ஒரு 2 பூ இருந்துச்சு. இதெல்லாம் சாதாரணமாக நம்ம பன்னீர் ரோஸ் வைக்கிறது தான். அல்டிமேட்டாக இருக்கும் இதோடைய வாசனை. 2 மல்லிப்பூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் பூ கிடச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்.